Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல சங்கரா மீன் வறுவல் நம்ம செய்ய போறோம். நான் 1/2 கிலோ சங்கரா மீன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ எடைக்கு வந்து 2 மீன் தான் எனக்கு வந்திருக்கு. கடையிலே எனக்கு நல்லா க்ளீன் பண்ணி இது போல கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் மீனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். வறுவலுக்கு முதல்ல நம்ம மசாலா வந்து மேலே அப்ளை பண்ணனும். அதுக்கு வந்து நம்ம ஒரு பிளேட்ல மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லெமன் வந்து பாதி எடுத்துருக்கேன். இப்போ வந்து லெமன் சாறு வந்து புழிஞ்சிக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன் எடுத்து இந்த மீனில் நம்ம மசாலா வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா மசாலாலாம் உள்ளே இருந்து நல்லா இறங்கி வரும். மசாலா உள்ளெல்லாம் நல்லா பட்டு சாப்பிடும்பொழுது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், 2 மீனுக்கும் நான் வந்து மசாலா ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது நம்ம நல்லா மசாலாவை ஃபிஷ்ஷில் ஊறுற அளவுக்கு நம்ம விட்டு எடுத்துக்கலாம். மசாலா அப்ளை பண்ணி 1 மணி நேரம் நான் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடாயிலேயே நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைனா தோசை தவாவில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தோசை தவாலையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தவா நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஃபிஷ்ஷை வச்சிடலாம். தவா நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா தீ வந்து நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க. கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் ஈவனாக குக் ஆகி வரும். ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மேலே இருக்கிற மசாலாலாம் தீஞ்சு போயிடும். மீன் வந்து வெந்திருக்காது. கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம் பொறுமையாக. இப்போ ஒரு பக்கம் நான் குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், தீ வந்து நம்ம கம்மியில் வச்சு குக் பண்ணோம்னா மேலேயும் நல்லா கலராக வரும். ஃபிஷ்ஷும் வந்து நல்லா வெந்து வரும். பொறுமையாக குக் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 முறை தான் திருப்பி போடணும். ஒரு முறை திருப்பி போட்டுட்டோம்னா அந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். சும்மா திருப்பி போட்டோம்னா மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். மீன் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இன்னொரு மீனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் சங்கரா மீன் ஃப்ரை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம், கார்ன்ஃப்ளவர் வந்து நான் எதுக்கு போட்டிருக்கேன்னு. நம்ம எப்போவுமே மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது மசாலா வந்து மேக்ஸிமம் வந்து எண்ணெயிலே விழுந்துடும். மீனை பொரிச்சு எடுக்கும்போது வெறும் மீன் மட்டும்தான் இருக்கும். அது போல் இல்லாமல் இருக்கிறதுக்கு மசாலாலாம் மீன்லேயே ஒட்டி இருக்கிற மாதிரி செய்யணுன்னா 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் மீன்லேயே ஒட்டி இருக்கும், எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வராது. உங்களுக்கு இந்த சங்கரா மீன் ஃப்ரை ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சங்கரா மீன் ஃப்ரை எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.